சொத்து வழக்கின் மேல்முறையீட்டு மனு மீதான தீர்ப்பை வழங்க 15 நாட்கள் கால அவகாசம் கோரி உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி தத்துவுக்கு கர்நாடக உயர்நீதிமன்ற தனி நீதிபதி குமாரசாமி கடிதம் எழுதியுள்ளார். அதிமுக பொதுச் செயலாளர் ஜெயலலிதா உள்ளிட்ட 4 பேர் மீதான சொத்து வழக்கின் மேல்முறையீட்டு மனு மீதான விசாரணையிலிருந்து அரசு வழக்கறிஞர் பவானி சிங்கை நீக்க கோரி உச்சநீதிமன்றத்தில் திமுக பொதுச் செயலாளர் அன்பழகன் தாக்கல் செய்திருந்தார். உச்சநீதிமன்ற நீதிபதிகள் தத்து, பானுமதி ஆகியோர் முன்னிலையில் விசாரணை நடைபெற்று வந்த நிலையில் அன்பழகன் மனுவினை 3 நீதிபதிகள் விசாரிப்பார்கள் என்று அறிவிக்கப்பட்டது. மனுவை விசாரித்த 2 நீதிபதிகள் மாறுபட்ட தீர்ப்பை வழங்கியிருப்பதால் விசாரணை 3 நீதிபதிகள் அமர்வுக்கு மாற்றப்பட்டது. இந்த நிலையில் சொத்து வழக்கின் மேல்முறையீட்டு மனு மீதான தீர்ப்பினை வழங்க 15 நாட்கள் கால அவகாசம் கோரி உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி தத்துவுக்கு கர்நாடக உயர்நீதிமன்ற தனி நீதிபதி குமாரசாமி கடிதம் எழுதியுள்ளார். 2 தினங்களுக்கு முன்பாக அனுப்பியுள்ள கடிதத்தில் வரும் 30ஆம் தேதி வரை அவர் அவகாசம் கோரியுள்ளார்.